ஹாய்ங்க. பாப்பா ஸ்ட்ரீட் சேனலின் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மூலிகை தான் கற்பூரவள்ளி அல்லது ஓமவல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கற்பூரவள்ளி ஓமவல்லி அதனுடைய மருத்துவ குணங்களை பற்றி இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இது நல்லா இப்படி நம்ம அந்த மேலே ட்ரெஸ் பட்டுட்டினாலோ இல்லை நம்ம கை பட்டதுனாலோ அதனுடைய வாசனை அவ்வளோ ஒரு நல்ல ஒரு சுவை மிகுந்த ஒரு வாசனையாக இருக்குங்க. சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் காரத்தன்மையோடு இருக்கும். நல்லா இதை ஒரு நசுக்கி இப்படி சாறை எடுத்து இப்படி இது பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா முகந்து பார்த்தோம் அப்படின்னா அப்பா செம ஸ்மெல்லுங்க. அந்த ஸ்மெல்லே நமக்கு ஒரு அருமையாக இருக்கும். 90s கிட்ஸ்க்கெலாம் தெரியும்னு நினைக்கிறேன். சின்ன வயசில் நம்மலாம் என்ன பண்ணுவோம், சோடா மூடி இருக்கு இல்லையா, அதை இன்னும் நல்ல பெரிய பெரிய இலைகளாக இருக்கும். இது இப்போ தான் வச்சு வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இதில் என்ன பண்ணுவோம், மேலே ஹேர்ஸ் மாதிரிக்கு ரோமங்கள் இருக்குது. பின்பக்கம் பாருங்கள், அப்படியே இதில் சின்ன சின்ன ஹேர்ஸ் ஒயிட் கலரில் தெரியும். இதில் சோடா மூடியை வச்சு ரவுண்டு பண்ணி அதை எடுத்து வச்சுக்கிட்டு விளையாடுவோம், சாப்பிடுவோம், எல்லாமே பண்ணுவோம். இன்றைக்கி அந்த அதனுடைய இலைகளுடைய மருத்துவ குறிப்புகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது சளிக்கு ரொம்ப உகந்த ஒரு மருந்துங்க. 3 வயசு மேற்பட்ட குழந்தைகளுக்கெல்லாம் சளி அதிகமாக இருக்கும்போது இந்த இலைகளை சாறு எடுத்து இது பண்ணலாம். எப்படி இது ஜூஸ் எடுக்கலாம் அப்படின்னாக்கா, இதை வெறுசாக வாணலியில் போட்டு சூடு பண்ணோம்னா இந்த இலை உப்பிக்கும், இதாகிடும். அதை நம்ம எடுத்து என்ன பண்ணலாம், அந்த உப்பிக்கின்ற இலையை கசக்கி சாறு எடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு சொட்டு மருந்தாக கொடுக்கலாம். இது ஒரு சிறந்த ஆன்டிபயோட்டிக்கு இருக்குது. ஆன்டிபயோட்டிக்காக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக தரக்கூடிய ஒரு தாவரமாக இருக்குது, மூலிகையாக இருக்குது. அடுத்து கற்பூரத்துடைய வாசனை இதில் இருக்கிறதுனால இந்த இலையை கற்பூரவள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. செரிமானத்திற்கு இந்த சிறந்த மருந்தாக இருக்குது. சதைப்பற்று கொண்ட காரத்தன்மை கொண்ட, சாப்பிட்டோம்னா கொஞ்சம் உரைக்கிற மாதிரி இருக்குங்க, ஒரு அருமையான ஒரு மூலிகை தாவரமாக இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா சளி, இருமல், தொண்டை கரகரப்பு போன்ற சுவாச கோளாறுகளுக்கு இது பயன்படுத்தப்படுகிறது. இந்த இலைகளை அரைச்சி நம்மளுடைய தோள்களில் பூசினாக்கா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அரிப்பு, தடிப்பு, நமைச்சல் அப்படின்லாம் சொல்லணும்ல, பூஞ்சை தொற்று, இதுக்கெல்லாம் ஒரு நல்ல சரும நிவாரணியாக பயன்படுத்தப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் சிறுநீரக கற்களை கரைக்க உதவக்கூடியது. சைனஸ் தொல்லை, தீராத தலைவலி இருக்கிறது, தொண்டை கரகரப்பு, வயிற்றுப்புண், அஜீரண கோளாறுகள், இதையெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு மூலிகை தாவரமாக இருக்குது. இந்த இலைகளை சாறாகவோ அதாவது ஜூஸாகவோ அல்லது கஷாயமாகவோ நம்ம செஞ்சு குடிச்சுக்கலாம். சூப்பு இல்லைன்னா சேலட்டில் போட்டு சேர்த்துக்கும் சாப்பிட்டுக்கலாம். இந்த இலைகளை எண்ணெயை சருமத்தில் அல்லது தலைக்கு தேய்த்து குளிக்கலாம். நம்ம கொஞ்சம் நேரம் தேய்ச்சி வச்சுருந்துட்டு நம்ம குளிக்கலாம். நெஞ்சு சளி இருந்தால் இந்த இலைகளோட இது மட்டும் இல்லை, மருந்து குழம்புன்னு ஒன்று வைப்பாங்க. அந்த ஒரு நாள் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். நெஞ்சு சளியாக இருக்கிறவங்களுக்கு இந்த கற்பூரவள்ளி இலை, நொச்சி இலை, துளசி இலை, இது 3த்தையும் சேர்த்து அரைச்சி அதை தேங்காய் எண்ணெயோட காய்ச்சி விலா எலும்புகளில், குழந்தைகளாக இருக்கட்டும் சரி பெரியவங்களுக்கும் சரி, நம்ம எப்படி அந்த விக்ஸு, அமிர்தாஞ்சனம் இதெல்லாம் நெஞ்சு குழிலெலாம் வச்சு தேய்ச்சி விடுவாங்களோ அம்மா, அது மாதிரிக்கு குழந்தைங்களுக்கும் இருக்கும். இந்த எண்ணெயை லேசாக சூடு பண்ணிவிட்டு சாறு எடுத்து அதை தேங்காய் எண்ணெயோட கலந்து சூடு பண்ணி அதை ஆற வச்சு அதை எடுத்து விலா எலும்புகளில் தேய்ச்சி இது பண்ணோம் அப்படின்னாக்கா நெஞ்சு சளி கரைஞ்சி வந்துடுங்க. இந்த அருமையான மூலிகையை நம்மளும் வளர்க்கலாங்க. இது வளர்க்குறது ஒரு பெரிய கஷ்டமே இல்லை, எல்லாருமே வளர்க்கலாம். இந்த ஒரு இலையை கிள்ளி நம்ம சும்மா நட்டு வச்சுருந்தா கூட மண்ணில் வந்துடுதுங்க. இது
ஒரு இலை கீழே விழுந்துருச்சேன்னு சொல்லிட்டு தண்டை வந்து உடச்சி வச்சோம் அப்படின்னாக்கா வந்துடும். கிள்ளி வச்சு வர்றது தான் தண்ணிக்கு வீங்கின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரிக்கு தண்ணி போகிற இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னாலோ, இல்லை வந்து ஒரு சின்ன ஒரு டப்பா, பெயிண்ட் டப்பா, இல்லை வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரு, இது மாதிரி எந்த ஒரு டப்பா, இது ஒரு பொருள், ஒரு கொட்டாஞ்சி, அதில் கூட நம்ம வச்சு வளர்க்கலாங்க. இங்கே எங்கள் தெருவில் ஒருத்தவங்க வீட்டில் இதை வேலி மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம உயரத்துக்கு வேலியாட்டம் வந்து வரிசையாக வச்சு வளர்த்துருக்குறாங்க. நான் அவங்கக்கிட்டேருந்து தான் இதை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறேன். நல்லா வந்து வளர்ந்துருச்சுது. ஒரு இலையை கூட வந்து வைக்கலாம். எல்லாருமே நம்ம கடையில் போய் கொடுத்து காசு கொடுத்து வாங்கிறத விட நம்ம வீட்டிலையே வளர்த்து ஒவ்வொரு மூலிகையுமே வெந்தயக்கீரை போட்டு வளர்க்குறோம். நம்ம அது மாதிரிக்கு வந்து துளசி வளர்க்குறோம், பிரண்டை வளர்க்குறோம், துணுத்தி பச்சலை வளர்க்குறோம். அது மாதிரி இந்த ஓமவல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய கற்பூரவல்லியையும் நம்ம வந்து வளர்ப்போங்க வீட்டில். நல்லா வந்து வளரும். அடுத்த இன்னொரு பதிவில் இன்னொரு மூலிகையை பற்றி நம்ம பார்ப்போம். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுனாக்கா என்னோடய ஷேர் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாப்பா ஸ்ரீ சேனலுக்கு. ஹாப்பி கார்டனிங்.